ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஜூலை 28 2026 பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். என்னென்னா, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு இன்றைக்கி நாட்டில் 32 கோடிக்கு மேலே அதில் மெம்பராக இருக்காங்க. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் ஒய்ட்லி யூஸ்டு சோஷியல் வெல்ஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்ஷனுக்கு ஃப்யூச்சரில் நமக்கு எதிர்காலத்தில் தேவைன்னா அதுதான் இன்றைக்கி மோஸ்ட்லி யூஸ்டாக இருக்குது எம்ப்ளாயீஸ்க்கு, ரெகுலர் எம்ப்ளாயீஸாக இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் 32 கோடிக்கு மேலே மெம்பர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 2 கோடிக்கு மேலே மெம்பர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாடு வருஷத்துக்கு அடிஷன் ஆகிறது தமிழ்நாட்டில் 14 லட்சத்துக்கு மேலே ஆட் ஆகுறாங்க, புது மெம்பர்ஸ் ஆட் ஆகிறது. ஸோ டாப் 5 ஸ்டேட்ஸில் இபிஎஃப்ஓவில் டாப் 5 ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் தமிழ்நாடு ஒன்று, பிகாஸ் ஆஃப் தமிழ்நாடுனுடைய மேனுஃபேக்சரிங் பேஸ்னால. ஸோ இந்த இபிஎஃப்ஓவில் மேரேஜ் ஆன பிறகு பழைய நாமினேஷன் செல்லுபடி ஆகாது. நீங்கள் இப்போ வேலைக்கு சேரையில் இப்போ 21 வயசாக இருக்கலாம், அப்போ மேரேஜ் ஆகிருக்காது, மோஸ்ட்லி மேரேஜ் ஆகிருக்காது. ஸோ அப்போ அப்பா அம்மாவை யூஸ்வலாக நாமினியாக கொடுத்துட்டு இபிஎஃப்ஓ ரூல்ஸ் படி என்னென்னா, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் நாமினியை அப்டேட் பண்ணணும். அது யாராக வேணாலும் இருக்கலாம், பட் ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணணுங்கிறது கம்பல்சரி ரூல்ஸாக இருக்குது. அதுக்கு முன்னால் நான் நாமினி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது செல்லுபடி ஆகாது அவங்களுடைய சட்டப்படி. ஸோ அதனால் இப்போ நீங்கள் சமீபத்தில் மேரேஜ் ஆகியிருக்கவராக இருந்தால் அல்லது இது வரைக்கும் நாமினியை நீங்கள் அப்டேட் பண்ணாதவராக இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். எப்படி அப்டேட் பண்ணுறது? நீங்களாகவே அப்டேட் பண்ணிக்கலாம், ஆன்லைன் மூலம் அப்டேட் பண்ணிக்கலாம். யூனிஃபைடு மெம்பர் போர்ட்டல்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். யூனிஃபைடு மெம்பர் போர்ட்டல் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக நீங்களே நாமினேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு எம்ப்ளாயர் ஆத்தரைசேஷன் தேவையில்லை. ஸோ நீங்களாகவே பண்ணிக்கலாம், அல்லது உங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட பேசுங்க. தவிர சரி, இது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. எனக்கே இன்னைக்கு படிக்கையில் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில், இன்சூரன்ஸில், இது மாதிரி பல இடங்களில் பேங்க் டெபாசிட்ஸில் யார் நாமினியாக கொடுக்குறீங்களோ அதுதான் இருக்கும். அந்த ஸ்கீம் முடிய இல்லை, அல்லது அது அப்போ ஏதாவது நடந்துச்சுன்னா அதில் நாமினியாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நாமினி நீட் நாட் பி லீகல் ஹியர். அவர் சொத்துக்கு உரியவராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் யூ ஆர் நாமினேட்டிங் எ பர்சன் டு ரிசீவ். அவர் ரிசீவ் பண்ணுறவர் அந்த சொத்து யாருக்கு உரியதோ அவங்ககிட்ட போய் கொடுக்கணும். அதுதான் இப்போ நாமினேஷன் ஒன்று அவருக்கே சொந்தம்னு நினச்சிக்காதீங்க. ஸோ லீகலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை நீங்கள் எலெக்ட் பண்ணுறீங்க, நாமினேட் பண்ணி எனக்கு பின்னால் என்னுடைய சொத்துக்களை இவருக்கு ப்ரொசீட்ஸ் இவர்கிட்ட போய் இவர் வாயிலாக மக்களுக்கு அங்கே போகட்டும், அதாவது யார் உரியவர்களோ லீகல் ஹியர்ஸோ அவங்களுக்கு போகட்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இது எதுக்காக இப்போ இதில் மட்டும் இப்படி ரூல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டில் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் வெறும் அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் மட்டுமல்ல, அது தவிர ஒரு சில வசதிகளும் இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம்னு, இபிஎஸ்ன்னு எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அது தவிர எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் இருக்குது, அப் டு 7 lakhs வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டை வாங்கிக்கிறதுக்கு அல்லது அந்த பென்ஷன் பெனிஃபிட்டை ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா ஒய்ஃபு கிடைக்கிற, ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த நாமினேஷன் அப்டேட் தேவைப்படுது. ஸோ அதனால் நீங்கள் போய் உடனே அப்டேட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நான் அப்டேட் அப்போ மேரேஜுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி என்னுடைய ஸ்பௌஸை தான் நான் கணவன் மனைவியோ அல்லது மனைவி கணவனையோ தான் அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசரி, கிடையாது. நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு புது நாமினேஷன் கொடுக்கணும். அது உங்களுடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அப்பா அம்மா யார் வேணாலும் இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் நாமினியாக இருக்கிறது பெட்டர் இபிஎஃப்ஓவில். இன்கேஸ் ஃபேமிலி மெம்பர் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் நான் ஃபேமிலி மெம்பரை நாமினியாக கொடுக்கலாம். ஸோ அதனால் இது நான் பார்க்கல, எனக்கே இது நியூஸ் புதுசாக தெரிஞ்சுது. ஸோ தட்ஸ் வை ஐம் ஷேரிங். உங்களுக்கு பல பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவர்களுக்கு இதை நீங்கள் பகிர்ந்துக்கங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் நிறைய பேர் நாமினியை போய் அப்டேட் பண்ணிக்கிறது பெட்டர். தேங்க்யூ. See you in another video.